நீங்க கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டேன்பா. எனக்கு தெரியும் கண்ணு, நல்லா தெரியும். உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில நிரந்தரமான சொத்து எது தெரியுமா? அவனை கடைசி வரைக்கும் வச்சு நல்லபடியா பாத்துக்கிற ஒரு பொறுப்பான பையன் இருக்கிறது தான் கண்ணு. எனக்கு எல்லாத்த விட மிகப்பெரிய சொத்தா கிடைச்சிருக்க கண்ணு. நான் ஏன் சரவணனுக்கு சொத்தை எல்லாம் கொடுத்தேன் தெரியுமா? அவன் உன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பிள்ளை. அவனுக்கு இருக்க இந்த கவனக்குறைவால எல்லாத்தையும் இழந்துட்டா கூட அவனுக்கு இந்த வீடும் இந்த தோப்பும் துணையா இருக்குமே நினைச்சுதான் நான் அவனுக்கு எழுதி கொடுத்தேன் கண்ணு. எனக்கு தெரியும் நீ என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்க நல்லா தெரியும். அதனாலதான் சொத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப என்கிட்ட இருக்க ஒரே சொத்து எது தெரியுமா? நீதான் கண்ணு, நீதான் என் சொத்து. அது என் பாக்கியம்பா. கண்ணு, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு தெரியல, நீ போய் அவங்கள பாரு. சரிப்பா. சரிப்பா. கால் லைன்ல இருக்கு. ஹே ஹலோ ரம்யா. சொல்லுடா, நான் லைன்ல தான் இருக்கேன். சாரிடி, நான் கவனிக்கவே இல்ல. நீயாவது கட் பண்ணிருக்க வேண்டியதானே? கட் பண்ணலாம் தான் நினைச்சேன். நீ உன் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டதும் கட் பண்ணணும்னு தோணவே இல்ல. திருட்டு கள்ளி, அப்ப எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா நீ? நல்ல விஷயம் தானே கேட்டேன், அதுல என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா கார்த்தி, நிஜமாவே நீ கிரேட் தான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரம்யா, நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடந்து அந்த வீட்டுல தான் இருக்க போறோம். அப்போ ஒரு வேளை இந்த வீட்டுல நமக்கு எந்த பங்கு இல்லையேன்னு நீ ஃபீல் பண்ண மாட்டியே? டேய், என்னடா பேசுற நீ? உன் அப்பா உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த சொத்தை உன் அண்ணனுக்கு கொடுத்தது உனக்கு பெருமைனா, நீ என்ன கேட்காம அதுக்கு சம்மதம் சொல்றதுதான் எனக்கு பெருமை. இங்க பாரு, உங்க அப்பாக்கு நீ சொத்துனா எனக்கும் நீ ஒருத்தன் தான். சொத்து சொகம் எல்லாமே நீதான். வீடு என்னடா பெரிய வீடு, கடைசி வரைக்கும் உன் நிழல்லயே நான் சந்தோஷமா இருந்துருவேன். இங்க பாரு, சொத்தை பங்கு பிரிக்கிறதுல சண்டை வந்தா கூட நீ எனக்கு சொந்தமா உங்க அப்பாக்கு சொந்தமாங்கிற சண்டை தான் வரும். அப்ப பேசாம ஆளுக்கு பாத்தியா பிச்சை எடுத்துக்கோங்க. உத வாங்க போற நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், சரியா? அடி பாவி, அப்பா கூட விட்டு கொடுக்க மாட்டியா? சரி, நாளைக்கு உனக்கு எக்ஸாம்ல, நல்லா பண்ணு. தேங்க்ஸ் டா, பை பை. பை பை. கல்யாண வேலையில நீ ஒரு வாரமா தூங்காம முகம் எவ்வளவு வாடி போயிருக்க பாரு. நீ தூங்கினா தானே காலையில முகூர்த்தத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏஞ்சலைகளே, நீ மட்டும் என்ன மிஷினா? நீ கூட தான் தூங்கி பல நாள் ஆச்சு. எல்லாம் நாளைக்கு வரைக்கும் தான். இதெல்லாம் முடியட்டும், அப்புறம் நிம்மதியா தூங்குவோம், சரியா? அண்ணா, உன்னை என்னைக்காவது கோவப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேனா? ஏன் பிரியத்தான் கேக்குறீங்க? இல்ல, அப்படி ஏதாவது நான் பேசியிருந்தா மனசுல எதுவும் வச்சுக்காத. பெரியத்தா, அது உங்க குணம். மத்தவங்க மேல கோவத்தை வெளிக்காட்டாம அத மனசுலயே வச்சுக்கிட்டு போழியா வாழாம கோவத்தை அப்படியே வெளிக்காட்டுற அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்காகவும் உங்களோட குணத்தை மாத்திக்காதீங்க பெரியத்தா. நான் வேணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிறேன். நீங்க கோவப்பட்டு பேசும்போது நானும் கோவப்பட்டாதானே அது சண்டையா மாறும். நான் கோவப்பட மாட்டேன். கொஞ்ச நேரத்துல அவ மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டோமேன்னு என்கிட்ட அனுசரணையா பேச வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அப்புறம் எப்படி நமக்குள்ள பிரச்சனை வரும்? சரி துபாரன், இதுக்கப்புறம் உனக்கு எது தேவைன்னாலும் எங்க அப்பா கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. நான் இருக்கிறேன்ல, நானே உனக்கு வாங்கி தரேன். மாமா கிட்ட கேட்கலாம் தான், ஆனா பொண்டாட்டி தனக்கு தேவையான சில பொருளை மத்தவங்க யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. புருஷன் கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும். அப்படின்னா என்ன மாதிரியான பொருளுங்க? பூ வச்சுக்கணும்னு ஆசை வந்தா அத அவ புருஷன் கிட்ட மட்டும்தானே கேட்க முடியும். அட ஆமா, ஆனா உனக்காக பூ என்ன, பூ கடையே மொத்தமா வாங்கிட்டு வருவேன். உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். ஓ, அப்புறம் அதே மாதிரி
உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் ம். நீங்க மாமா கிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட மட்டும் கேளுங்க. நான் மாமா கிட்ட உங்களுக்காக பேசுறேன். அந்த ஆளுகிட்ட என்ன இருக்கு? அதான் மொத்தமா நான் வாங்கிட்டேனே. என்னங்க பிரியதா யோசிக்கிறீங்க? ஓ. எங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு தேவையான எல்லாமே செஞ்சிருக்கிறாரு அவரு. இனி அவருக்கு நான் மட்டும்தான் எல்லாமே செய்யணும். அவர் கடைசி காலத்துல அவர் உட்கார வச்சு அவரை நல்லபடியா பாத்துக்கணும். நான் சம்பாதிக்கிற எல்லா பைசாவும் மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு அவர் கையிலே போய் கொடுக்கணும். அதான் என்னோட கனவே. அவர் காலத்துக்கு அப்புறம் நான் தான் நிர்வாகம் பண்ணணும். அவரை நான் ரொம்ப மனசு நோகடிச்சிட்டேன். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கெல்லாம் கைமாறா இனிமேலாவது ஒரு பொறுப்பான மகனா இருந்து என் கடமையை நான் செய்ய போறேன். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. எனக்கு என் மாமாவோட சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க பொறுப்பா உழைச்சு வளர்ந்து நிக்கிறத பாக்குறத விட மாமாக்கு வேற என்ன சந்தோஷம் இருந்துற போகுது? அந்த சந்தோஷத்தை மட்டும் நீங்க என் மாமாக்கு கொடுத்துட்டா காலத்துக்கும் நான் உங்க காலுக்கு செருப்பா இருப்பேன். இது ஒண்ணு மட்டும் போதும் பெரியதா எனக்கு. ஏய், ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? இப்ப ஏன் அழுற நீ? ஆ? நீ இனி அழலாம் கூடாது, சரியா? நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். ம். மனசுக்குள்ள இவ்ளோ அன்பு வச்சிருக்கான், ஆனா நம்ம கிட்ட எப்பவுமே வெறப்பாவே இருந்திருக்கான் பாரு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு சண்முகம்? சரவணனும் ஓரத்தம் தானே. உன் குணம் அவனுக்கு ஒரு ஓரத்துல இருக்கும்ல, அதான் இப்ப அது கொஞ்சம் வெளியே வருது.